சார், இப்ப எல்லா இடங்கள்லயுமே கரூரில் நடந்த சம்பவத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. டிஎம்கே குறை சொல்றது, ஏடிஎம்கே குறை சொல்றதுல என்ன இருக்கு? நடந்தது உங்களோட பேரணி. நீ 12:30 மணிக்கு வர வேண்டிய, நீ 7 மணிக்கு வந்தியா? அதுக்கு என்ன பதில் சொல்ற? 12:30 மணிக்கு வந்தா இவ்வளவு டெத்தே ஆயிருக்காது, அவ்வளவு கூட்டமே இல்லையே. போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கலவரமே ஆரம்பிச்சது. அப்படிங்கிறத கொண்டாது, உள்ள கொண்டாது, வண்டி கொண்டாது, அவர் வரைக்கி விட்டது. முதல்ல தமிழ்நாடு காவல்துறைக்கு நன்றி சொல்றாரு. முதல் விஷயம், நீ ஏன் 7:30 மணிக்கு வந்த? அவர் போலீஸ் அடிச்சது, அதெல்லாம் தேவையில்லாத இருந்துச்சு. 7:30 மணிக்கு ஏன் வந்த நீ? இது ஆரம்பத்துல நான் பேசிட்டு தான் இருக்க. இந்த அணில் குஞ்சுகளை என்ன திட்டிட்டே போறான், வாயில விழுந்து உருந்தாடுறான். நீ திட்டா திட்டிட்டு போ, உசுறு மேல எனக்கு அக்கறை இருக்கு, நான் அக்கறைப்படுறேன். நீ 10 லட்சம் சிஎம் அறிவிச்சுட்டு கரூர் போறாரு. நீ அடுத்த நாள் காலையில் நேற்று மதியம் 12:50 தான் 20 லட்சம் அறிவிக்கிறார் விஜய். அப்புறம் அது வரைக்கும் எப்படி படுத்து தூங்கிட்டே இருந்தாரா? என்ன பண்ணிட்டு இருந்தாரு வீட்டுல? ஒரு கூட்டம், இது கண்ட்ரோல் ஆகாத ஒரு கூட்டத்தை வச்சு நீங்க அரசியல் கட்டமைக்கிறீங்க. என் வீட்டுக்காரெல்லாம் முக்கியம், எனக்கு இப்போ விஜயகாந்த் முக்கியம் ஆடியோ போடுறாங்க. இந்த தற்கொலைகள் நினைத்து சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. தாலி அறுத்தா வெட்டி கிழக்காம், தாலி அறுத்துட்டாங்க, 41 தாலி அறுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அப்புறம் என்ன பண்ண முடியும்? இதுக்கப்புறம் அவர் தான் முடிவு எடுக்கணும். இதுக்கப்புறம் அவர் எங்கேயே கட்சி நடத்துவோமா இல்லை வேண்டாமாங்கிற டிசிஷனே அவர் எடுக்கணும். மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, அட்வொகேட் ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் உங்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். சார், இப்ப எல்லா இடங்கள்லயுமே கரூரில் நடந்த சம்பவத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. விஜய் பரப்புரையில 41க்கு மேல ஆட்கள் வந்துட்டு இறந்து போயிருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னுமே சிகிச்சையில இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துட்டே இருக்கு. நிறைய பேர் நிறைய தகவல்கள் சொல்றாங்க. ஒரு தரப்பினர் டிஎம்கே முழுக்க தவறு சொல்றாங்க. இது வந்து முழுக்க டிஎம்கே போட்ட திட்டம், சதி அப்படின்னு. ஒரு தரப்பினர் விஜய் அவர்கள் மேலையும் டிவிகே மேலையும் தான் முழுக்க தவறு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. உங்களது கருத்து? இது வந்து முதல்ல இறந்து போன அத்தனை பேருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இப்போ 40ல் 41 ரேஸ் ஆயிட்டு, மொத்த தொகுதி இந்தியாவில் 40, தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறது 40, 543 தொகுதி. இது கூட அந்த கட்சி தலைவருக்கு தெரியாது. எத்தனை எம்பி தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில், மொத்தமாக இந்தியா பூரா எத்தனை எம்பி தொகுதி இருக்குன்னு தெரியாது. ஆனால் அவர் கட்சி நடத்த அனுப்பிட்டார். அது மட்டும் இல்லை, மருத்துவமனையில் இருக்கவங்களும் கூடிய விரைவில் பூர்ண குணமடையணும். இப்போ ஒரு டெத்து இப்போ கூட ஆகிட்டு 40 நினச்சி 41 ஆயிடுச்சு. அவங்களும் பூர்ண நலம்பட்டு வீட்டுக்கு வரணும். இதில் டிஎம்கே குறை சொல்கிறது, ஏடிஎம்கே குறை சொல்கிறதுல என்ன இருக்குது? நடந்தது உங்களோட பேரணி. நீ 12:30 மணிக்கு வர வேண்டிய, நீ 7 மணிக்கு வந்தியா? அதுக்கு என்ன பதில் சொல்ற? 12:30 மணிக்கு வந்தா இவ்வளவு டெத்தே ஆயிருக்காது, அவ்வளவு கூட்டமே இல்லையே. வெறும் 10,000 பேருக்கு தான் நீ பர்மிஷன் வாங்கியிருக்க. வாங்கின வந்து நின்னது 40,000 பேர் பக்கம் வந்து நின்று இருக்கிறாங்க. 10,000 பேர் பர்மிஷன் வாங்கிட்டு 40,000 பேர் உள்ள வந்தாங்க. காரணம், கூட்டத்தை ஏற விட்டுருக்க. காலையில் 8:30க்கு நாமக்கல்ல உனக்கு பரப்புரை. நீ எத்தனை மணிக்கு மெட்ராஸ்ல ஏர்போர்ட்ல 8:30 மணிக்கு நிற்கிற? எதுக்காக நிற்கிற? தனி விமானம் கேட்டிருக்கிற. திருச்சியிலே நீ 8:30 மணிக்கே திருச்சிக்கே போய் சேரல. நீ அங்கே தலைவழியாக போய் சேர்ந்து ஆட்டம், பச்சை பிள்ளைங்க ஆட்டம் பிடிக்கும்ல, நான் அதில் தான் போவேன், இதில் தான் போவேன்னு. ஏன் காமன் ஃப்ளைட்டில் ஏறி போகிறது? எல்லாருமே ஃப்ளைட்டில் போகிறது, ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது, பிஸ்னஸ் கிளாஸ் இருக்குது, ஏறி போக வேண்டியது தானே. சிஎம்ஏ அப்படி தானே போயிட்டு இருக்காங்க. தனி விமானத்தில் ஜெட்டில் வச்சு போகிறாங்க. ஜெட்டு விமானத்துக்காக வெயிட் பண்ணி போய் இறங்கி கூத்தடிச்சு அங்கே போய் நாமக்கல்லில் டிலே பண்ணி, நாமக்கல்லில் மீட்டிங் முடிச்சுட்டு நேராக 7:30 மணிக்கு அங்கே நாமக்கல்லேருந்து பஸ்ஸே 2 மணி நேரத்தில் போயிடுவாங்க கரூருக்கு. நாமக்கல்லேருந்து கரூர் பஸ்ஸே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அதிகம். எல்லாம் பைபாஸ் 1 ஹவர்லேயே போயிடுவாங்க. ஆனா அங்கிருந்து 7:30 மணிக்கு போய் நிற்கிறாரு. 12:30 மணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். சார், போற வழியில அவ்வளவு மக்கள் கூட்டம், இடையூறு, வண்டி போக முடியல, அதனாலதான் தாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபேக் நியூஸ். அந்த இடத்துக்கிட்ட தான் உள்ள வரப்பே எடுத்த இடத்துல போலீஸுக்கு நன்றி சொல்லிட்டு அப்புறம் ஏங்க போலீஸ் இப்ப ஏன் குறை சொல்றீங்க? அதுக்குள்ள போலீஸ் கெட்ட போலீஸ் ஆயிட்டா? போலீஸுக்கு என்ன? போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கலவரமே ஆரம்பிச்சது. அப்படிங்கிறத கொண்டாது, உள்ள கொண்டாது, வண்டி கொண்டாது, அவர் வரைக்கும் விட்டது. முதல்ல தமிழ்நாடு காவல்துறைக்கு நன்றி சொல்றாரு. முதல் விஷயம், நீ ஏன் 7:30 மணிக்கு வந்த? அப்புறம் போலீஸ் அடிச்சது, அதெல்லாம் தேவையில்லாத இருந்துச்சு. 7:30 மணிக்கு வந்த நீ? 12:30 மணிக்கு வர வேண்டிய 7:30 மணி வரைக்கும் என்ன பண்ணீங்க? அப்போ உங்களுக்கு திட்டமிடுது இல்லை. போலீஸ் அடிச்சது அப்படிலாம் சொல்றாங்களா? அது ஒரு உச்சக்கட்ட வேறு வழி இல்லை. ஆனால் நான் காவல்துறை மேலே தான் குற்றம் சொல்லுவேன். ஏன்னா 12:30 மணிக்கு வரல, மீட்டிங் க்ளோஸ் பண்ணி கேன்சல் பண்ணி கொடுத்துருவோம். அதே கேள்விதான் சார். கேன்சல் பண்ணிருக்கீங்க சார். கேன்சல் பண்ணி கொடுத்துருவோம். லேட்டா வர உனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆளுங்கட்சி அது ஹோம் செக்ரட்டரி வரையும் வந்து தகவல் போகணுங்க, டிஜிபி வரையும் வரணுங்க. அது சாதாரணப்பட்ட விஷயம். நீ கேன்சல் பண்ண தகவல் சரியா முறையில போல இல்லை. கேன்சல் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. நான் ஒரு முரண்பாட்டுக்காக பேசுறேன். அது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. வந்து இங்கே வந்து தகவல் கேட்டு அதை ஒத்து அவ்வளோ பேரை கலைக்கணும். கலைய மாட்டாங்க. அப்பயும் ஒரு தடி அடி நடத்தணும், இல்லை வஜ்ரா வண்டி தண்ணி அடிக்கணும். அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. சொல்கிறேன், 12:30 மணி வரலாம் தேவையில்லை. மீட்டிங் கேன்சல் பண்ணுவேன். கோர்ட்டுக்கு போகிறாங்களா? எந்த அடிப்படையில் கோர்ட்டுக்கு போகிறாங்க? ஜட்ஜு கேட்க மாட்டாரு. உனக்கு எத்தனை மணிக்கு காவல்துறை பாதுகாக்கு தான் உங்கள் வேலையாங்க? இந்த அணில் குஞ்சு பிடி திருடுறதா போலீஸுக்கு வேலையா? 12:30 மணிக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க. நீ எத்தனை மணிக்கு போனா? 7 மணிக்கு போன, முடிஞ்சு போச்சு. கேஸே அவுட். அதில் அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? டைமே தப்பு. கேன்சல் பண்ணி இன்னொரு நாள் வச்சுட்டு போக வேண்டியதான். வேற என்ன பண்ணுறது? இப்படியா கூட்டம் ஏற நேரம்னு வெயிட் பண்ண மாதிரி தெரியல. இது
இவரு So, விஜய் கூட்டம் வரணும் அப்புறம் தான் நம்ம போகணும்னு திட்டமிட்ட மாதிரி இருக்குன்னு காரணம் சொல்றீங்களா? மாநாடு நடந்தது கரூர்ல. ஆமா. கரூர்னா 3 பேருக்கு கிரெடிட் எடுப்பாங்க. டிஎம்கேனா செந்தில் பாலாஜி, ஏடிஎம்கேனா எடப்பாடி பழனிசாமிக்கு அது கொங்கு மண்டலம் தான். அடுத்து அண்ணாமலைக்கு அது கொங்கு மண்டலம் தான், அவரோட பெல்ட் தான். 3 பேருக்கு அது கிரெடிட்டான மாவட்டம் கரூர், கோவை, சேலம் கூட விட்டுருங்க. சேலம் கூட அவங்க யாரும் கிரெடிட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சேலம் வந்து வன்னியர்கள் வேற இந்த பக்கம் இருக்காங்க. அந்த பெல்ட் அந்த 3 மாவட்டம் அவங்க தான். ஈரோடு, திருச்செங்கோடு, கோயம்புத்தூர் வரைக்கும் கொங்கு பெல்ட் தான். அவங்க தன்னோட ஆதிக்கத்தை காட்டுறன்னு நினைப்பாங்க. அப்ப அந்த இடத்துல பாரு அவன் என்ன பண்ற பாருன்னு போட்டதுதான் இந்த மீட்டிங். யாரு? விஜய் அவர்கள். சார் ஈகோ கிளாஷ்னு சொல்றீங்களா சார்? நீ கரூர்ல கூட்டம் போட்டா நான் எப்படி கூட்டம் வர வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு எல்லாம் ஒரு நினைக்கிறீங்களா? ஆளே கிடையாது, நான் தான் கூட்டம்னு காமிச்சதுதான் இந்த விஷயம். அதனால ஏற்பட்ட விளைவுதான். மாநாட போட்டிருக்கலாம் அவரு. கரூர்ல ஒரு பர்மிஷன் ஆகி மாநாட போட்டிருக்கலாம். இதை பொறுத்துட்டு கூட்டத்தை கூட்டம் ஏறட்டு நல்லா வெயிட் பண்ணி ஏறிட்டு அதுக்கு பிறகு ஒண்ணுமே ஏங்க விஜய் போறதுக்கு முடியாது, அங்க மயக்கம் போட்டெல்லாம் விழுந்துட்டாங்க. விஜய் அங்க மேடல ஏறதுக்கு முடியாது, அசம்பாவிதம் நடக்க ஆரம்பிச்சுட்டு கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. அது மின்வாரியத்துறை தெளிவா விளக்கம் கொடுத்துட்டாங்களே, எங்க கரண்ட் எங்கேயும் கட் பண்ணல, உங்க ஜென்ரேட்டர் கரண்ட் தான் கட் ஆகி ஜென்ரேட்டர் வச்சிருந்தாங்க. ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள போயெல்லாம் பொழைச்சிருக்காங்க. அந்த வீடியோ எல்லாம் வருது பாருங்க. ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள போயெல்லாம் பொழைச்சிருக்காங்க. அங்கெல்லாம் எவ்வளவு பெரிய வெயிட் வீல் சுத்தம் தெரியுமா? ஜென்ரேட்டர் உள்ள அடிச்சு பீஸா போடும், கரண்ட் வேற உள்ள. அந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்டிட்டு ஒரு அம்மாவும் ஒரு அது செத்து போச்சு, 2 பிள்ளையும் செத்து போச்சு. அவங்க கணவனை போய் பாக்குறாங்க. அது ஒரு ஆடியோ கான்வர்சேஷன் வருது. அவர் சொல்றாரு, கூட்டம் அதிகமா தெரியுது டிவில, கொஞ்சம் வீட்டுக்கு வந்துருக்குன்னு. நீ சாப்பிட்டு போ, நாங்களும் வர முடியாது, இப்ப விஜய் பார்த்தா வருவோம் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. அப்ப நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்க? வெளியில என்ன நடக்குது? கேமரா ஷாட்ல, அவுட் ஷாட்ல, ட்ரோன் ஷாட்ல பார்த்த போல பதப்பதைக்க ஆரம்பிச்சிட்டு, இது என்ன அது பெரிய சிக்கல்ல கொண்டு விட்டுரும் போல இருக்குன்னு. கரெக்டா சிக்கல்ல கொண்டு விட்டுருச்சு. நீங்க மதுரை மாநாட்டுல இருந்து எந்த பாடமும் கத்துக்கல. இதை நீதிபதி கேட்காம விட்டுருவாரா? மதுரையில என்னங்க நடந்துச்சு? ஏங்க 4-5 பேர் செத்தாங்க சொல்லுங்க. மதுரையில ஏங்க கொடிகம்பு விட்டீங்களா? என்னங்க ஆகுது? கொடிகம்பு கூட்டத்தில் விழுந்தா என்ன ஆகுது? இது ஆரம்பத்துல நான் பேசிட்டு தான் இருக்கேன். இந்த அணில் குச்சிகளை என்ன திட்டிட்டே போறான், அவன் வாயில விழுந்தான். நீ திட்டிட்டு போ, உசுறு மேல எனக்கு அக்கறை இருக்கு, நான் அக்கறைப்படுறேன். அதை கொடுத்துட்டு பாலிடிக்ஸ் பண்ணுது, அது பண்ணுது, இது பண்ணுது. செத்த பிறகு எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணாதான் செய்வாங்க. நீ சாவாம ஹேண்டில் பண்ணிக்கலாம், செத்த பிறகு பேசதான் செய்வா. அதுதானே கட்சிகள் இருக்கு, அதுதானே பேச்சாளர் இருக்கிறாங்க. எங்க ஊர்ல எது நடந்தாலும் கண்டுக்காம இருப்பாங்களா? நீ 10 லட்சம் சிஎம் அறிவிச்சுட்டு கரூர் போறாரு. நீ அடுத்த நாள் காலையில் நேற்று மதியம் 12:50 தான் 20 லட்சம் அறிவிக்கிறார் விஜய். அப்புறம் அது வரைக்கும் எப்படி படுத்து தூங்கிட்டே இருந்தாரா? என்ன பண்ணிட்டு இருந்தாரு வீட்டுல? ஏங்க இப்படி சம்பவம் நடந்து போச்சுன்னா மாவட்ட செயலர் கூப்பிடு, அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு, பொதுச்செயலர் கூப்பிடு, எல்லாரும் வீட்டுக்குள்ளதானே வச்சிருக்காரு அவரு. என்ன காரணம் சார்? அமைதியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? தெரிஞ்சாதானே என்ன செய்யறது தெரியணும்லதுக்கு. எதுவுமே தெரியலன்னு எதுவுமே தெரியல. எக்ஸ்பர்ட் லீகல் டீம் இருக்கணும் இதுக்கெல்லாம். அவர் சுத்தி இருக்கவங்க சரியில்லைன்னு சொல்றீங்களா? எல்லாம் ஜிஞ்சக்கு அடிச்சுட்டே உட்காந்துருக்காங்க, ஜால்ரா கூட்டிட்டு. படத்துல உட்காந்து கூட்டிருப்பாங்கல்ல, அவர் ஒரு சேசிங் சீன் வச்சிருப்பாரு. தலைவரே நம்ம படத்துல வள்ளிய காட்சி உண்டு அப்படின்பா. டேய் அது 40 வருடத்துக்கு முன்னாடி ஜெய்சங்கர் செஞ்சுட்டாரான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அவனை ஜால்ரா கூட்டிகிட்டே உட்காந்துருக்குதான் வேலை. இடிப்பாறை இல்ல ஏமாறம்னா கெடுப்பாறை இல்ல கெடும். அவன் யாரும் கெடுக்க வேண்டாம், தானே கெட்டுருவான். யாருக்கும் அள்ள வேண்டியதில்லை, சூழ்ச்சியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அவர் ஒரு அரசியல்வாதியாவே யாரும் ஏத்துக்கலங்க. இங்க வந்து மீட்டிங் பேச ஆரம்பிச்சாரு. நீங்க என்னோட விமர்சனங்கள்லாம் சொன்னாங்கன்னு வச்சுக்க, ஒரு கூட்டம் இது கண்ட்ரோல் ஆகாத ஒரு கூட்டத்தை வச்சு நீங்க அரசியல் கட்டமைக்கிறீங்க. வீட்டுக்காரர் ஒருத்தர் பேசுறாருன்னா, நீ சாப்பிட்டு போ, வை, நாங்க இங்க டவர் வேற இல்லை, வை, நாங்க பார்த்துட்டு தான் வருவோங்குது. என் வீட்டுக்காரெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு இப்போ விஜயகாந்த் முக்கியம்னு ஆடியோ போடுறாங்க. இந்த தற்கொலைகள் நினைத்து சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. தோல்ல தூக்கி போட்டு பணத்தை தூக்கி போட்டு போயிட்டு இருக்காமா? புருஷன் தூக்கி போட்டு போனானா இல்லை யாரும் விஜய் தூக்கி போட்டு போனாரு? இன்னைக்குதான் வீட்டு பண்ணையார் வந்து இப்பதான் வீட்டு விட்டு வெளில வர்றாரு. பனையூர்ல இருந்து பட்டியல பார்க்க வீட்டுக்கு போறாரு. ஏன் இப்ப என்ன உங்களுக்கு மைண்ட் சேஞ்ச்? இங்கே அங்க எதுக்கு போகணும்? ஏன்னா இந்த வீட்டுக்கு யாரும் புதுசா வர முடியல. பாம்பு வச்சிருக்கதா ஏதோ மிரட்டல் வந்திருக்கு அப்படிங்கிற. பாம்பு வச்சாங்க, நீங்க ஜெண்டு பாம்பு. இந்த வீட்டுக்கு யாரும் புதுசா வர முடியலமா? இந்த வீட்டுக்கு ஏன்னா ஃபுல்லா யாரும் வர முடியலன்னு சொல்றீங்க? எல்லாவங்களுக்கும் யாருக்காவது வர முடியல. நண்பர்கள் யாராவது வரணும்னு நினைச்சிருப்பாரு வீட்டுக்கு, யாரும் இங்க வர முடியல. இந்த வீட்டுக்குள்ள யாரும் நுழைய முடியல. புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். யாரும் நுழைய முடியல. எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வந்துட்டாங்க. கட்சிக்காரங்களும் வேற யாருமே உள்ள அளவு கிடையாது. உள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறதா சாப்பிட்டுட்டு இருக்கலாம், வெளில இருந்து இதை இன்புட் ஆகல. அந்த பனையூர் இவருக்கு வந்து ஒரு பிரைவேசி ரொம்ப போயிருக்கும். சாதாரண விஷயம் இல்லைல்ல, பிரைவேசி போயிருக்கும். ஆல்ரெடி பட்டினப்பாக்கம் வீட்டில் எல்லாரும் யார் நண்பர்கள் உள்ள போகணுமோ எல்லாரையும் வீட்டுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி உள்ள போயிருப்பாங்க. வீட்டுக்குள்ள ட்ராப் பண்ணிட்டு போட்டே தான் டக்குன்னு எல்லாம் உள்ள போறதுவரை இப்ப தலைவர் உள்ள போவார். அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு நான் 2 நாள் மாயாவி வெளில வர மாட்டாரு. மாயாவி தானே வெளில வர மாட்டாரு. மதுரை மாநாடு போட்டது படுத்து வருதா மாயாவி, அதுக்கு பிறகு வெளில வரல. மறுபடியும் இப்போ இதோட படுத்துறது. இதுக்கு முடிவெல்லாம் சொல்ல தெரியல. இப்போ மதுரை ஹைகோர்ட்டு போயிருக்காங்க, அவசர வழக்கு எடுக்கிட்டு இருக்காங்க, பெரிய பலான கேள்விகள் வைக்கிறாங்க. இது எப்படி, அது எப்படி, இது எப்படி,
ராத்திரில எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க? ராத்திரில போஸ்ட்மார்ட்டம் பண்ணதே இல்லையா? ஏன் அவசர அவசரமா போஸ்ட்மார்ட்டம் நடந்தது அவசர அப்படிங்கிற ஒரு அவசரமா கேள்வி இல்லம்மா. வருது. அவ செந்தில் பாலாஜி உடனே வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அன்பில் மகேஷுக்கு அங்க என்ன வேலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வருது. பொறுப்பு அமைச்சர்மா, ம். பொறுப்பு அமைச்சர். ம். செந்தில் பாலாஜி அமைச்சர் கிடையாது, அந்த ஊரோட எம்எல்ஏ அவரு. பொறுப்பு அமைச்சர் அன்பில் பொய்மொழி. இன்னொன்னு தெரிஞ்சுக்கிடுங்க, இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம வெயிட் பண்ணி வச்சிருந்து அரசியல் பண்றது அதானமா அரசியல்? நீ என்னமா 40 பாடி வச்சிருந்து அரசியல் பண்றதாமா அரசியல்? போஸ்ட்மார்ட்டத்தை முடிஞ்ச அளவு டிலே பண்ணி அவங்கவுங்க பாடி அவங்க வீடு கொடுத்தாச்சு, அவங்க கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. நீங்க கொஞ்சம் தூரம் கேமராக்கார நீங்க வீடு வரையும் போனீங்க, அப்புறம் வீடு திரும்பி வந்துட்டீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 40 பாடி ஜிஹெச்ல வச்சு பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தா தான் பாலிடிக்ஸ், அதுதான் அரசியல். அது திமுக விரும்பவே இல்லைம்மா. செய்யறதா செஞ்சிருக்கலாம். நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இதுதான். ஜிஹெச்ல 40 பாடி இருக்கு, 40 பாடி சொந்தக்காரவங்க எல்லாரையும் வர வர வந்துகிட்டே தானே இருப்பாங்க, கூட்டம் வந்துட்டே தான் இருக்கும். ஆமா, எல்லாரையும் அள வச்சு ஒரே முராரி ராகம் பாட வச்சு எல்லாரையும் ஷூட் எடுத்து வாய்க்கு வந்தபடி விஜயை பேச வச்சு ஒரு பாடியா ரிலீஸ் பண்ணியிருந்தாக்க, இவர் பண்ற மாதிரி புதுப்படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாக்க விஜயோட டப்பா டான்ஸ் ஆடிடும், 0% ஆயிருப்பாரு. ஆனா உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணது தற்கொலை வெற்றி எடுத்து நல்லது. ஆமா, அங்க மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அது பண்றதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? எத்தனை டீன் இருக்கிறாங்க, எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை மெடிக்கல் காலேஜ் எம்டி படிச்சவங்க இருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சர பண்ண வேண்டியதானே. இது ஒன்றும் பெரிய கான்ட்ரவர்சியல் டெத்து கிடையாது இல்ல, எல்லாம் மிதிப்பட்டு இறந்தது தானேம்மா. ஒரு 40 மர்டர் இருக்குன்னா நீங்க சொல்றது காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இது வந்து ஆக்சிடென்ட் தானே. ஆக்சிடென்ட் பண்றது எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு பாடி 15 மினிட்ஸ்ல பண்ணுவாங்க ஒரு பாடி அதிகபட்சம். சார் கத்திக்கீரல் எல்லாம் விழுந்தது அப்படிங்கிற தகவலும் வந்து கத்தியால கீறி இருக்கிறாங்க, கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆடியோ கூட வெளியே வந்திருக்கு சார். வயிற்றுல ஏறி மிதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு வெளியே வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம கூட்டத்துல விழுந்தா, நீங்க விழுந்தாலும் நான் விழுந்தாலும் யாரும், விஜய் விழுந்தாலுமே போட்டு மிதிச்சுதான் எடுப்பாங்க. அங்க ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் இல்லம்மா. அது ஒரு அந்த பவுன்சர் எல்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு போறாங்க? எல்லாரும் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, எதுக்கு பவுன்சரு, எதுக்கு போலீஸ் பாதுகாப்புனா, இந்த மாதிரி பயந்துக்கிட்டு தான். ஆக்சுவலா இதுல ஒரே ஒரு விஷயம் தவறு இருந்த ஆரம்பம், இது லேட்டா வந்தது மட்டும்தான். மத்தியானம் 12:30 மணிக்கு வந்துருந்தா இந்த பேச்சு கேட்டான் இல்லையா? தப்ப யார் திருத்திக்கணும்? எந்த இடத்துலயும் தவறு திருந்த வேண்டியது இருக்கு. தமிழகம் திருந்த வேண்டிய வெற்றி கழகம் இருக்குல்ல, திருந்த வேண்டிய வெற்றி கழகம் எங்கே திருந்தணும்? இதெல்லாம் திருந்திருக்கணும், திருந்தவே இல்லை. மதுரை மாநாட்டிலே ஒரு லெசன் எடுத்துக்கவே இல்லை. இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா விஜய் மேலே எஃப்ஐஆர் போட்டு வந்துருக்கணும். ஏன்னா இந்த அல்லு அர்ஜுனா மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆமா ஆமா போட்டாங்க. இங்க படம் புஷ்பா படம் 2 ரிலீஸுக்கு வந்தப்ப மிதிப்பட்டு ஒரு பெண் இறந்து போச்சு, அல்லு அர்ஜுனா மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. விஜய் மேல எஃப்ஐஆர் போடும் உங்களுக்காக தான் நாங்க நடந்துச்சு. இதுல மதுரை மாவட்ட செயலர் மதியழகன், சிடி நிர்மல்குமார், பொதுச்செயலர் புசி ஆனந்த், அவர் ஒரு எடுப்பார் கைப்புள்ள மாதிரி அவரை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ண போறாரு? அவருக்கு என்ன அரசியல் ஞானம் இருக்க போகுது? 2400 ரோட்ல ஜெயிச்சு வருமா புசி தொகுதியில? எம்எல்ஏங்கிறாங்க, மொத்தமா ஒரு கவுன்சில் ஓட்டு கிடையாதுமாங்க. புசிங்கிறது தொகுதி, ஆனந்துங்கிறது ஒரு பேருமா. 2400 ரோட்ல ஜெயிச்சார் அந்த ஓட்டு. அதை ஒண்ணு அவர் எம்எல்ஏன்னு சொல்லி இவர்கிட்ட ஒரு 30 வருஷம் ஜாயின் பண்ணிட்டாரு. விஜயோட 30 வருஷம் ஜாயின் பண்ணிட்டாரு மருதன். ஆனா அவரை மேலே எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க. விஜய் மேல போடுங்க, எஃப்ஐஆர் போடுங்க, அதான் கரெக்டும் கூட. அவர் கைது செய்யணும் அப்படிங்கிறீங்களா சார்? கைது செய்யறது விஜய் மேல எஃப்ஐஆர் போடுங்க, முதல்ல குற்றத்தை போடுங்க. அவர் கைது செய்யறாங்க, ஜாமீன்ல வர்றாரு, அது 2வது பட்சம். அதுல எஃப்ஐஆர் போடுங்க. ஏன்னா எல்லா இதுலயும் அப்படிதான் பாத்துருக்கோம். சார் ஆம்புலன்ஸ் எல்லாம் இதுக்கு சும்மா உள்ள வந்தாங்க, ஆம்புலன்ஸ்ல யாருமே இல்ல, வாட்டர் பாட்டில் தான் இருந்தது. அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் எல்லாம் இல்லமா, ஆல்ரெடி அங்க ஆம்புலன்ஸ் வந்த போய் கதவு திறந்து உள்ள ஆளதான் ஏத்துறாங்க. ஆல்ரெடி அங்க அசம்பாவிதம் ஏற்பட்டுருச்சு. அவர் தான் கேட்கறாருல, ப்ரோ போகணுமா என்னன்னு கேட்கறாரு. அப்ப அவன் ஆம்புலன்ஸ் டிரைவரை பார்த்தாங்கிறான், அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? இது செத்துட்டாங்கடா, ஏத்திக்கிட்டு இருக்கா சொல்லுவான் அவன். அவர் எப்படி பதிலளிப்பாரு? ஆம்புலன்ஸ் அப்ப மேல பேசிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. மேல பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சுட்டு அது ஒருத்தரா தூக்கி வெளியேற்றினாங்க. விஜய் வந்த பிறகு சுத்தமா யாரையும் வெளியேற்ற முடியல. இப்ப உங்களுக்கு சஃபகேஷன் ஆகுது, வெளியில போகணும்னா கூட போக முடியலம்மா அந்த இடத்த விட்டு. ஆம்புலன்ஸ் எப்படிமா சும்மா வரும்? நீங்க ஆம்புலன்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்களேன்னு வாழ்த்துங்க. அது உடனே இந்த ஆம்புலன்ஸ் பாத்தீங்களா? ஏமா எங்க ஒரு அசம்பாவிதம், எங்களோட மீட்டிங், விஜய் மீட்டிங் போறாரு வச்சுங்களேன், நான் போக மாட்டேன். பட் எங்கிட்ட பசங்க போகணும்னு ஆசைப்பட்டா சரி நானும் போய் கூட்டத்தில் நீ இன்னும் பார்க்குற சூழ்நிலை வேற வழி இல்லை, ஏதோ ஒரு பாதுகாப்பாக நிற்கிறோம்னு வச்சுங்க. உடனே நாளைக்கு அசம்பாவிதம் ஏற்பட்டால் என் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போடுவீங்களா? இவர் திமுகவுக்கு பேசுவார், இவர் தான் கலவரத்தை உண்டு பண்ணிட்டாரு சொல்லுவீங்களான்னு கேட்குறேன். உடனே ஆம்புலன்ஸ் டிரைவரை பார்த்தீங்களா, அவங்கள பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வச்சு, அந்த ஃபோட்டோ எடுத்து இந்த ஃபோட்டோ வச்சு, இதெல்லாம் கேவலமான அரசியல். இதெல்லாம் மிக மிக மலிவான அரசியல். சார் அரசியல் அவங்களுக்கு சரியான முறையில அரசியல் பண்ண தெரியுதுன்னு சொல்றீங்களா, இல்ல அரசியலே தெரியலன்னு சொல்றீங்களா? அரசியலே தெரியலம்மா, அரசியலே தெரியல. எடப்பாடி பழனிசாமி வேலுச்சாமிபுரத்துல தானே 2 நாளைக்கு முன்னாடி மீட்டிங் போட்டாரு, அங்க ஏமா எதுவுமே நடக்கல? ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட ஏன் நடக்கல?
அது ஆர்கனைஸ்டு பார்ட்டி. அவங்களை சுத்தி இருக்கவங்க கரெக்டா இருக்காங்க. ஆர்கனைஸ்டு பார்ட்டி. கரெக்ட் கரெக்ட். இது நான் ஆர்கனைஸ்டு பார்ட்டி. கரெக்ட். இவங்களை வரையறையெல்லாம் கிடையாது. இப்ப ஒரு மாநாட்டுக்கு இந்த வண்டியெல்லாம் அங்க நிப்பாட்டினு சொல்றாங்கல்ல, இவங்க வர்றதே ஏர்ல தானே வர்றாங்க. வர்றதே பறந்து தானே வர்றது. பனைமரத்துல ஏறுறது, கரண்ட் மரத்தை பண்ணின்னு கேட்டாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு விளக்கம் சொன்னாங்க. அதுல ஏறுறாங்கன்னா ஏறுறாங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல. அது எத்தனை கேவி வெயிட்டேஜ் உள்ளது? அது 110 கேவி 250 கேவி உள்ளது. வெடிச்சிடல, மேல செதறி போவோம், எல்லாரும் கருகி போயிடுவோம். கோயில் திருவிழா நடக்குள்ள உங்க ஊர்ல கரண்ட் கட் பண்ணதே இல்லையா? தெப்பரம் போதுல மேல அப்ப எல்லா ஊரையும் ஷட் டவுன் பண்ணுவாங்க. ஏன் இபி லைனே வெட்டி எடுப்பாங்க திருவிழா போறதுக்கு. ஆனா இங்க கரண்ட்டை கட் பண்ணலன்னா அவங்க அதிகாரப்பூர்வமா நம்ம துறையில என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்மளும் பேச முடியும். அவங்க அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க, இவர் நான் கரண்ட்டை கட் பண்ணல, ஜென்ரேட்டர் தான் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு. சரி, கரண்ட் கட்டாரா என்ன, பாதுகாப்பா இருக்க வேண்டியதானே? அதான் ஆர்கனைஸ்ட் இல்லாத ஒரு டீம். அது போயிட்டு உணர்ச்சி வசப்படுத்துறதும் சினிமா டயலாக் அவரை பார்க்க போனதுதான். சரி, இதுக்கப்புறம் விஜய் அவர்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? டிவிக்கு எதை நோக்கி பயணிக்கும்? இதுக்கப்புறம் அவங்க இப்ப இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் தான் சார் சொல்லணும், வாழ்க்கையில மறக்கவே முடியாது, அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சோ இதுக்கப்புறம் டிவிக்கு என்ன சார் பண்ணுவாங்க? தாலி அறுத்தா வெற்றி கழகம். தாலி அறுத்துட்டாங்க, 41 தாலி அறுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அப்புறம் என்ன பண்ண முடியும்? இதுக்கப்புறம் அவர் தான் முடிவு எடுக்கணும். இதுக்கப்புறம் அவர் எங்கேயே கட்சி நடத்துவோமா இல்லை வேண்டாமாங்கிற டிசிஷனே அவர் எடுக்கணும். முதல்ல இந்த கூட இருக்கிற அல்ல கையெல்லாம் விரட்டிட்டு ஒரு அறிவு சார்ந்த கூட்டத்தை கூட வச்சுக்கணுமா? எல்லா கட்சி லீடர்ஸும் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர் டிசைட் பண்றாரு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவருக்கு பின்னாடி ஒரு 40-50 பேர் அறிவாளிகளை வச்சு அவங்க சொல்றதெல்லாம் மண்டையில ஏத்திப்பார். இப்போ தளபதி மு க ஸ்டாலின் இருக்காரு, அவர் சொல்றது மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு 50 பேர் அட்வைசர் இருப்பாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் அவங்களுக்கு பாலிய கால நண்பர்கள். ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பப்ளிக் என்ன சொல்றாங்க, மாவட்ட செயலர் என்ன சொல்றாங்க கேட்பாங்க. மோடி இந்தியா ஆள்றாரா? அமித்ஷா தானே ஆள்றாரு. யார் பிரெயின் இருக்கோ அவங்கள தான் ஆள முடியும். நீங்க அவர் ஸ்டாம்ப் பேட் மாதிரி தான் மோடி, ஆனா பிரெயின் ஃபுல்லா இவர் தான், பேக்கப் ஃபுல்லா. ஸோ அது மாதிரியான விஷயங்களை நீங்க கையில் எடுத்து வச்சுக்கணும். ஒரு 4-5 நல்லது சொல்றதுக்கு இந்த அண்ணாமலை மாரி 4 பேரை ஃபர்கேர் பண்ணுங்களா? என்ன இப்ப வாடகைக்கு எடுத்துங்க. ஆமா, 4 லட்சம் பேர் இல்லைம்மா, 40 லட்சம் பேர் உனக்கு கோஷம் போடுமா, ஓட்டு போடுறது போதுமா? ஆனா உங்களை அரசு நடத்துறதுக்கு மந்திரிகள் ரொம்ப முக்கியமானவர். அரசாட்சி நடத்துறது பிஷப் ரொம்ப முக்கியம். செஸ் போர்டு விளையாண்டுருக்கீங்களா? பிஷப் இல்லாம காலி ஆயிடுவீங்க. பிஷப் தான் ரொம்ப லாங்கில் போய் அடிச்சுட்டு வருவார், கிராஸ்ல போய் சாத்துவார், ஒரே சாத்து கிராஸ்ல. பாக்கி எல்லாம் நேராக போவோம், இப்படி போவோம், குதிரை இப்படி போவோம், நம்ம பிஷப் போட்டு கிராஸ்ல போய் அடிப்பார். ஸோ நல்ல அறிவாளிகளை கூட வச்சுக்கணும்ல. எல்லாம் ஜாலரா கொட்டுறோம் வச்சு சினிமா படமா ரிலீஸ் பண்றோம், இந்த படம் ஃபெயிலியர் ஆயிட்டா அடுத்த படம் பார்த்துக்கோன்னு சொல்றதுக்கு 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இது வரைக்கும் வரலாற்றிலே இல்லை. சத்தியமா சார், வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயம். ஜெயலலிதாவை கம்பேர் பண்ணி சொல்றேன், ஜெயலலிதாவுடைய கம்பேரிசன் சொல்றேன். ஜெயலலிதாவோட எதோட கம்பேர் பண்ணணும்? நானும் முதலமைச்சர் ஆகும்னு சொல்லிட்டு ஜெயலலிதா கம்பேர் பண்ணணும். அவங்களும் நீங்களும் போட்டிக்கு மெரிப்பட்டு மக்களை கொள்றதுல போட்டி போட்டிருக்கீங்க சார். தொடர்ந்து ஒரு 2-3 நாட்களாக இதுதான் பேசப்படுது சார். எல்லா இடங்கள்லயுமே மனதை ரொம்ப பாதிக்கப்பட்ட விஷயமா தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன நடந்திருக்கும், என்ன நடந்துச்சு அப்படின்னு மக்களுக்கு ஒரு தெளிவே இல்லாம ஆளுக்கு ஒரு கருத்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த நேரம் லேட்டா வந்ததுனால இது காரணம். கூட்டம் ஏறிட்டுமா, அங்க நிறைய நூற்பாலைகள் உண்டு, கரூர் திருப்பூர் இந்த சுத்தி நூற்பாலைகள். அப்ப ஷிஃப்ட் முடிஞ்சு எல்லாம் ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. சார், இந்த இடம் சரியான இடம் கொடுக்கல, தவறான இடத்து கவர்மெண்ட் கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு குற்றமும் வைக்கிறாங்க. ஒரு நீங்க நீட் இடத்துல எல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஒரு 3 இடத்த சொல்லும், இதுல நீ எந்த இடத்த சூஸ் பண்ணிக்க. ஒண்ணு உழவர் சந்தை கேட்டாங்க, உழவர் சந்தை இஸ் நாட் குட், கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. இன்னொரு இடம் ரவுட்டால கேட்டாங்க, 4 பக்கம் எக்ஸிட், அது மெயின் சிட்டி, 2வது அது சூட்டபிளும் கிடையாது. இந்த இடம் யாருக்குமே கொடுக்காம உங்களை மட்டும் கொடுத்து விட்டாங்கன்னா நீங்க சொல்லலாமா? எடப்பாடி அக்கதமா மீட்டிங் போட்டு போயிருக்க, நீ 10,000 பேர் தானே பர்மிஷன் கேட்டீங்க, ஏன் ஒரு 37,000 பேர் உள்ள வந்துட்டாங்க? 10,000 பேர் பர்மிஷன் கேட்டீங்கல்ல, அது என்ன வீக்கெண்ட் பார்ட்டின்னு கேக்குறேன். மக்கள் மேலயும் தப்பு இருக்கு. தப்பு அந்த இடத்துக்கு குழந்தைகள் எல்லாம் தூக்கிட்டு போலாமா சார்? எத்தனை குழந்தைகள் மேலதான் தப்பு. குழாயில தேன் வடிதான், உனக்கு எங்க போச்சு அறிவு? தேன் எங்க இருந்து வடியா? தேனீக்கல்ல இருந்து வரும், குழாயில எப்படி வரும்? குழாயில தண்ணி வரும்னு சொன்னா நம்பலாம், அதே வரமாட்டேதீங்க. என்ன நான் என்ன சொல்றேன், வீக்கெண்ட் பார்ட்டி மாரி என்ன எலெக்ஷன் கேட்குறேன். வீக்கெண்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நைட்டு போய் குடிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக குடிச்சு விட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு படுத்து திங்கக்கிழமை வேலைக்கு போகிறதா வீக்கெண்ட் பார்ட்டி. அது இன்னும் வீக்கெண்ட்னா எல்லாம் லீவில் இருக்காங்க. இப்போ காலாண்டு லீவ் வேறு விட்டாங்க, எல்லா பிள்ளைங்களும் வீட்டில் இருக்குது. எங்கேயாவது போகணும், சரி வா மாநாட்டுக்கு போகணுன்னு பார்த்து கடைசி எல்லாம் சபமாகி போச்சு. எனக்கு இதில் வருத்தம்னா உயிர் போனதான் வருத்தமாக இருக்குது. அரசியலில் விடுங்க, அவர் விஜயா இருக்கிறாரு, யாராவது போகிறாங்க வர்றாங்க, ஆனால் ரத்தம் குடிக்கக்கூடாது இல்லை. விஜயோட ஸ்டில் வச்சு ஒரு போட்டிருந்தாங்க, க்ரோப் பண்ணி ஒரு இது அப்படியே அந்த கை இப்படி தூக்கி இருந்தார், கை ஃபுல்லாக ரத்தம் வழிகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கார்ட்டூன் ஒரு சவப்பொட்டிக்குள்ள அப்படியே குழந்தையோட கை வெளில நிற்கிது, அப்படியே வச்சு ஆணி அடிக்கிறாரு, அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே முடியல, கார்ட்டூன் தான், ஆனால் அதுவே அவ்வளோ வலியை தருது.
குழந்தையோட வாயெல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறேன். நீங்கள் மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், நீ போகாதீங்க தயவு செய்து. விஜய்க்கு ஓட்டு போடணுமா போட்டு தொலைங்க, வீட்டில் இருந்து போடுங்க. உங்கள் ஊர் பக்கத்தில் பூத்து வைக்க போகிறாங்க, ஓட்டு போடுங்க. இல்லை விஜய் ரொம்ப பிடிக்குமா, விஜயோட 10 படத்தை டவுன்லோட் பண்ணி உங்கள் வீட்டில் அமேசானில் போட்டு பாருங்களேன். அங்கே தான் கிளியராக தெரியும். இப்போ மற்ற கட்சிகள்லாம் எப்படி தான் இருக்குன்னாமா, ஆர்கனைஸ்டு பார்ட்டியாக இருப்பாங்க. மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர் எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியும். அத்தனை பேர் கரெக்டாக சாப்பாடு எல்லாமே ஃபுட் அண்ட் பேவரேஜஸ் இருக்கும், அதுக்கான இடம் இருக்கும். மாநாட்டில் போட்டு காலி சேர் இருக்குன்னு கிண்டல் பண்ணி பேசி விஜய் நாக்கம் அடிச்சு உள்ளே வைக்கலாமா, ஆயிப்போச்சுமா, காலி சேர் இருக்குந்தாம்மா. சப்போஸ் எக்ஸஸ் கூட்டம் வந்துடுது அப்படின்னா என்ன பண்ணுறதுக்காக ஒரு மாநாட்டில் ஒரு 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 100 பேர் உட்கார இடத்துல ஒரு உதாரணம் ஒரு 10,000 பேர் உட்காரலன்னா 15,000 பேருக்கு பந்தல் போட்டிருப்பாங்க. ஒரு 5,000 பேர் எக்ஸஸ். எல்லா மாநாட்டிலையும் இப்படி தான் போட்டிருப்பாங்க. காரணம் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுறக்கூடாதுங்க. திடீர்னு ஒரு ஃபயர் ஆகுதுன்னா எக்ஸிட் ஆகணும். நல்ல வேலை இப்படி வச்சுக்கோங்க. ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்பட்டுறதா என்ன பண்ணியிருப்பீங்க? மாநாடெல்லாம் அவர் பார்த்ததே இல்லைம்மா. இவருக்கு என்னமா தெரியும்? இவருக்கு என் வயசுக்கு குறைஞ்சது ஒரு 7 மாநாடு 8 மாநாடு நான் போய் பார்த்துருக்கேன். அது எந்த கட்சி மாநாடு இல்லை, நான் போய் எல்லா மாநாடையும் பார்ப்பேன். இங்கே ஒரு அரசியல் தலைவர் பேசுகிறாருன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நான் கேட்பேன், என்ன பேசுகிறாங்க, என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, பார்வை எப்படி இருக்கு, தெரிஞ்சாதான் அரசியல் பேச முடியும். வெறும் ஒரு கட்சிக்கு பேசுறதே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், டாப் ஓப்பன் ஆகாது. அப்படியே இருக்க வேண்டியதுதான். நிறைய பேர் பேசுறதை கேட்கணும், நிறைய மாநாடுகளை பார்க்கணும், அங்கே எப்படி சாப்பாடு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நல்ல கல்யாணம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக பண்ணணும்னா எந்த கல்யாணத்துக்கு போகாமல் கண்ணை மூடிட்டு இருந்து ஒரு கல்யாணத்தை உங்களை தலைமையேற்று நடத்துகிறோம், அவங்க நடத்த முடியாது, கல்யாணத்தை நடத்த முடியாது. ஆனால் ஒரு மாநாடு நடத்த எவ்வளோ நாலேஜ் வரும் தெரியுங்களா? அவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருக்குது. டிஎம்கேல ஒருத்தர் இருக்கார், மாநாட்டு அமைச்சர் KN நேரு. ஒரு மாநாடு கொடுத்தா மாநாடு தான், ஒரு சின்ன ஃபெயிலியர் இருக்காது. காரணம் ஆர்கனைசேஷன். அது எதுவுமே இல்லாமல் வந்து நின்றுட்டு பேனா எப்படி? முதல்ல விஜய் அவர்களே, உங்களை சிறந்த ஆழ்ந்து கேட்குறேன், மனித உயிரோடு விளையாடாதீர்கள். நீங்கள் கரெக்டாக நேரத்துக்கு போங்க, நேரத்துக்கு வாங்க. அது ஒன்று தான் நான் உங்கள்கிட்ட மேலே வைக்கிற மைனஸ். அந்த கூட்டம் கூடிச்சு, அசம்பாவிதம் ஏற்பட்டுருச்சு, அதன் மீது அரசியல் பேச நான் விரும்பலை. வாழை சுட்டிட்டு வீட்டில் இருங்க. அங்கே போனால் போய் ஏறுறது, அங்கே ஏறுறது, இங்கே குதிக்கிறதெல்லாம் செய்யாதீங்க. அது உங்கள் கட்சி தலைவருக்கு அவமானம், உங்களுக்கு அவமானம். அதுதான் உங்களை விசில் அடிச்சாங்க குஞ்சு அணில் குஞ்சுன்னு சொல்கிறாங்கன்னா உங்கள் மெச்சூரிட்டி இல்லை. மெச்சூரிட்டியாக நடந்து நீங்கள் செய்கிற செயல் உங்கள் கட்சி தலைவரை பாதிக்கும். தொடர்ந்து பேசலாம். நன்றி. கண்டிப்பா. நன்றி சார்.